5 மணிக்கு கரெக்டாக 5:30 மணியில் எழுந்திரிச்சிட்டு திருப்பி ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தூங்கலாம். ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கிறீங்க அவ்வளோதான். வீட்டில் லைட்டில் போட்டுட்டு நீங்கள் பாட்டு தூங்குங்க. முடியாத பட்சத்துக்கு புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா? சார் தூங்கிட்டா அது புதுசாக இருக்கும். நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பாட்டு தூங்குங்க. டயர்டு தான் இருக்காது, தூக்கம் கிடையாது. நீங்கள் எழுந்திரிச்சு பண்ணும்போதே உங்களுடைய எல்லாமே வெளிப்படைஞ்சு விடும். டயர்டில் தான் நீங்கள் தூங்குவீங்க. சரிங்களா? தூக்கம் கிடையாது, டயர்ட். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நீ போகலாம். இந்த ஒரு விஷயத்த பண்ணாலேயே நம்ம மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்துடுவோம். அந்த உள்ள ஒளியை அழகாக உள்ளபடி ஏற்றணும். அதான் ஏற்றுறோம். தூக்கி மேலே தூக்கி விடுறோம் பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் எடுத்து கை வச்சு ஏற்றி விடுவாங்க. அதேமாதிரி 5 தடவை பண்ணும்போது 5 எலமெண்ட்ஸும் பேலன்ஸில் இருக்கும். கரெக்டாக எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய 5 சுவிட்சுமே நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான். இனி வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? எப்போ சார் க்ளோஸ் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த அவேக்கன் யுவர் இன்னர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த டெம்பிள் இன் மேன், மேன் இன் டெம்பிள், தி வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெசலை தான் நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். எப்படி? எனர்ஜியோட. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நான் பாசிட்டிவாக இருக்கணும், நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து உங்களுடைய வாசல், அதாவது உங்களுடைய கண் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய வாசம் வசீகரமாக இருக்கும். உங்களுடைய வேஷம் இப்போ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? என்ன விஷயமா போகிறீங்களோ அது வேஷம். அந்த வேஷம் வெற்றியை தரும். ஸோ அப்போது எதுக்காக வந்தோம், எதுக்காக ஃபில்லப் இருக்கும், அதற்கான பாதை நமக்கு தேர்வு செய்யப்படும். நம்ம மூளையில் 1008 பட்டன் இருக்கும். எது ஏதோ அதெல்லாம் ஆன் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கான பட்டன், உங்களுக்கான கதை, உங்களுக்கான திரைக்கதை, உங்களுக்கான மியூசிக், உங்களுக்கான எல்லாமே உங்களுக்காக விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கோ உள்ளதெல்லாம் கலந்து வரும். அதில் நம்ம உட்காந்து பொறுக்கிட்டு கிடக்கணும். எது நம்மளுது சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்குங்கிறது இலை போட்டு மூடி இருக்கும். தேடணும், எந்த இலையில் இருக்குன்னே தெரியாது. ஆனால் இது செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த லக்கு, உங்களுக்கான விஷயம், உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பாசிட்டிவ் உங்களுக்குள்ளேயே வந்து நிற்கும் பொழுது இது எனக்கு வேணும், இது எனக்கு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சிம்பிள் கான்செப்ட். ப்ரீத் அவுட் எடுக்கும்போது நாடி சுத்தமாக இருக்கும். ப்ரெஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அலுப்புப்படாமல். இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அடுத்தது கொண்டு போகிறது. ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் எழுந்திரிக்கிறது. செகண்ட் ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் பண்ணி வைக்கிறது. அந்த சில பேர் அழுக்கப்படுவாங்க. 3வது ரவுண்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருவாங்க. 4வதுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காந்துருங்க. இந்த தொடர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். எதை நோக்கி போகிறீங்களோ அது வெற்றி பயணமாக இருக்கும். ஸோ மைனஸ் டு ப்ளஸ், ஈகோ டு ஈஸிகோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்கும், மித்தமம் இருக்கும், மத்தியமம் இருக்கும், பேலன்சிங் இருக்கும். ஒரு மனுஷன் பேலன்ஸாக இருந்துட்டா வாழ்க்கையில் வெற்றி தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.